ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து இடியாப்ப மாவு தான் செய்ய போகிறேன். இடியாப்ப மாவில் பார்த்திங்கன்னா இடியாப்பமும் செய்யலாம், கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம், புட்டு செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் முறுக்கு, ஓட்டை வடை, இதெல்லாமே செஞ்சுக்கலாம். இதை நான் செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி, வெள்ளையாக ரேஷன் இருக்குங்களா, வெள்ளையாக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. ரேஷன் அரிசி, அது ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன், நல்லா வெள்ளையாக இருக்கிறதாக. அதை வந்து நான் 6 எடுத்திருக்கேன். 6 ஆழாக்கு, அதை 6 காப்படி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த பச்சரிசி வாசனை போகிற மாதிரி நல்லா கழுவணும். அழுக்கு இல்லாமல் நல்லா கழுவி நல்லா வெள்ளையாக ஆகிற மாதிரி சுத்தமாக தூசு எதுவுமே இல்லை, மண் எதுவுமே இல்லாமல் நல்லா அலசி கழுவி எடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. நல்லா துணி, ஒரு சாரியோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு அந்த ஈரத்தை நல்லா இழுத்துட்டு, ஃபஸ்ட்டு நான் தண்ணி நல்லா வடிச்சிட்டேங்க. வடித்து நல்லா தண்ணி இருந்ததுக்கு அப்புறம்தான் நான் சாரி போட்டு அதுக்கு மேலே இந்த அரிசி நல்லா கழுவி ஊற வச்சு இல்லைங்களா 2 மணி நேரம், அந்த பச்சரிசி, இது ரேஷன் பச்சரிசி தாங்க. நல்லா காய வச்சுட்டு இப்போ நல்லா மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்து வந்து உடனே ஆவிரி கட்டிடணும் நம்ம. அப்புறம் வச்சுட்டு செய்யலான்லாம் இருக்கக்கூடாது. அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே நல்லா ஒரு காட்டன் துணியை போட்டு அதுக்கு மேலே மாவு போட்டு நல்லா ஆவிரி கட்டி நல்லா சுற்றி இட்லி குண்டால் தான் ஆவிரி போட்டேங்க. நான் ஒரு 20 மினிட்ஸ் ஆவிரி போட்டால் போதும். ஆவிரி போட்டு எடுத்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா மாவு நல்லா அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா நைஸாக ஆவிரி போட்டு எடுத்த உடனே நல்லா அரைச்சி அதையும் வந்து காய வச்சிடணும். காய வச்சு அரைச்சி திரும்ப நாங்கள் ஜெலிச்சு வச்சுருப்போங்க. இதை ஜெலிச்சு வச்சுட்டு 1 வருஷம்னால கெட்டு போகாமல் இருக்குங்க. இது வந்து அதிரசம் செய்கிறதுக்கு, முறுக்கு செய்கிறதுக்கு, ஓட்டை வடை செய்கிறதுக்கு, இடியாப்பம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும்.